திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலன் அருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் மின்னுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF கமலநாயர் சத்சங்கம் மிக சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருமந்திர ஞான வேள்வியிலே 9ஆம் தந்திரத்திலே சத்திய ஞானானந்தம் என்ற தலைப்பிலே திருமூல தேவநாயனார் நமக்கு வழங்குகின்ற செய்திகளை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. ஞான உதயம் என்கிற பகுதியில் பதிஞானம் எவ்வாறு உயிர்களுக்கு கிட்டுகிறது என்பதை தெளிவாக சொல்லி அந்த ஞானத்தினுடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து விளக்கினார். ஞானம் பெற வேண்டியதனுடைய மிக இன்றியமையாத ஒரு நோக்கத்தையும் நாம் அதில் தெரிந்து கொண்டோம். அறிவு விளங்காத நிலையிலே ஆன்மாவினுடைய தரம் கீழே போகிறது என்பதற்கு பல்வேறு சான்றுகள் நாம் அதில் சிந்தித்தோம். அறிவு விளக்கம் எந்த அளவுக்கு என்பதை பொறுத்துத்தான் ஆன்மாவினுடைய தகுதியும் தரமும் சொல்லப்பெறுகிறது. இந்த அறிவு விளக்கம் என்பது உண்மைகளை உளவாறு உணர்தல் என்ற பொருள்படும். அறிவு விளக்கம் பிரபஞ்சத்தை பற்றியே சுற்றி வருமானால், அதிலேயே நிற்குமானால், அதனை ஞானத்தினுடைய மிக உயர்ந்த நிலையாக அது கருதப்படாது. பிரபஞ்சத்தை தாண்டி போய் இந்த உயிரின் விளக்கம் எவ்வாறு இருக்கிறது, உயிர் தன்னுடைய இருப்பை, இந்த உலகத்திலே இருப்பை எவ்வாறு கருதுகிறது, எத்தனையோ கோடி மக்களிலே தானும் ஒருவன் என்று கருதுகிற உயிர் எத்தனையோ கோடி உயிர்களிலே ஒன்று என்று கருதுகின்ற அந்த நிலையிலே பிரபஞ்ச வாழ்விலே இருக்கக்கூடிய நிலையாமையை அது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நிலையாமையை சரியாக புரிந்து கொள்வதுதான் ஞானம். இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போவோம் என்பதல்ல ஞானம். நிலையாமையினுடைய அடிப்படை உண்மைகளை தெரிந்து கொள்வது. இங்கே நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இந்த பூமியில வாழ்வதற்குரிய காலமாக தரப்பெற்றிருக்கிறது. ஆரம்ப காலத்திலே மனிதன் இங்கே வாழ்ந்த பொழுது பல்வேறு விதமான அச்சங்களுக்கு இடையே தான் மனித இனமானது வாழ்ந்து வளர்ந்து வந்திருக்கிறது. ஆகவே அறிவு வளர்ச்சி என்பது பல்வேறு நிலைகளை தாண்டி வந்திருந்தாலும் கூட இந்த மரணத்தை பற்றிய அச்சம் இன்னும் தீர்ந்தபாடில்லை. எத்தனையோ விதமான மருந்துகள், மருத்துவர்கள், மருத்துவமனைகள்
என்றெல்லாம் எத்தனையோ விதமாக அறிவின் காரணமாக பெருகி இருந்தாலும் கூட மரணத்தையோ மரணத்திற்கான காரணங்களையோ தவிர்க்க முடியவே இல்லை. ஆகையினாலே இது தவிர்க்கப்பட முடியாத, யாராலும் வெற்றி கொள்ளப்பட முடியாத ஒன்றாக விளங்குகிறது. அது மட்டும் அல்ல, மரணத்தை வெற்றி கொள்ள முடியாது என்பது மட்டுமல்ல, மரணத்தினுடைய நிகழ்வையும் நாம் கணிக்க முடியாது. அதை ரொம்ப துல்லியமாக இந்த நேரத்திலே இன்னவாறு நிகழும் என்றெல்லாம் சொல்றதுக்கு ஒன்றுமில்லை. அப்படியாக இருக்கக்கூடிய இந்த மரணம் என்பது நிலையாமையினுடைய அடையாளம். ஆகையினாலே அறிவு என்பது இந்த நிலையாமையினாலே என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று உணர்வது. அதை எல்லாரும் சிந்திக்கிறது இல்லை. அது அந்த எல்லாரும் எப்பொழுதும் சிந்திக்கிறது இல்லை. ஆனால் மரணத் தருவாயிலே எல்லோரும் சிந்திக்கிறார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, அந்த மரணம் நெருங்கி வருகிற பொழுது அவர்களுடைய அந்த பயம், சிந்தனை இவையெல்லாம் இந்த காலத்திலையும் 1ஆம் நூற்றாண்டிலே என்ன அச்சம் மனிதனுக்கு மரணத்தை பற்றி இருந்ததோ அதுவே தான் இன்றைக்கும் 21ஆம் நூற்றாண்டிலேயும் அதே அச்சம், அதே பயம்தான். மரணத்தை வெல்ல வழி சொல்லி தந்த, மரண பயத்திலிருந்து தப்பிக்க, மரணத்திற்கு பின் என்ன நிகழ்கிறது என்று தெரிந்தால் மரணத்தில் பயம் வருவதில்லை. மரணம் ஏன் பயம் தருகிறது என்று கேட்டால், மரணத்திற்கு பின் என்ன என்பது தெளிவுபடாத காரணத்தினாலே, அது தெளிவாக தெரியாத காரணத்தினாலே. அது மட்டுமல்ல, அந்த மரணத்திற்கு முன்பாக ஈட்டி வைத்திருக்கிற பற்றுகள், சொல்லொணாத பற்றுகள், எத்தனையோ விதமான பற்றுகள் மரணத்திற்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. ஆகையினாலே இந்த உலக வாழ்வு, உலகிலே இருத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி, அதனை வெல்லுவதுதான் ஞானம். பிறப்பை வெல்லுதல், பிறவாத தன்மை பெறுதல், அதைத்தானே கேட்குறாங்க. இல்லை, அதுதான் வெற்றின்றதுனால தானே பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உனையென்றும் மறவாமை வேண்டும் என்று கேட்கிற பொழுது பிறவாமை வேண்டும் என்ற அந்த ஒன்று மிக முக்கியமாக வேண்டப்படுகிறது. அது அவர்கள், நம்முடைய அருளாளர்கள் எல்லோரும் அதை தெளிவாக அதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஞானம் என்பதை நிறைய தெரிந்து கொள்வது, நிறைய படிப்பது என்றெல்லாம் அதையெல்லாம் தாண்டி போய் இந்த மரணத்தை பற்றிய ஒரு தெளிவை தெரிந்து கொள்ளுது. ஆகையினாலே இந்த உடம்பினுடைய தோற்றம், அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய அடிப்படை நிலைப்பாடு, இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் அந்த ஞானத்தினாலே நமக்கு விளையக்கூடிய பயன், அந்த பயனினுடைய உண்மை அதை தெரிந்து கொண்டால் நாம் உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற்றதாக பொருள். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது நிரம்ப பொருள் ஈட்டுதல், அல்லது நிரம்ப புகழ் சேர்த்தல், அல்லது நிரம்ப பெருமை சேர்த்தல் என்றெல்லாம் சொன்னாலும் கூட அது விட்டுட்டு தான் போகணும். அதையெல்லாம் எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது. விட்டுட்டு போகிறதுக்கு உரியது எது என்று இன்னும் சரியாக தெரிந்து கொள்வதில்லை. அது அருளாளர்கள் எல்லா தேசங்களிலுமே அருளாளர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்திய தேசத்துக்கு மட்டுமல்ல, உலகின் எல்லா இடங்களிலுமே அருளாளர்கள் உண்டு.
இங்கே அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒன்று போலத்தான் இருந்திருக்கிறது. எனவே இந்த சத்திய ஞானானந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியிலே இந்த ஞானத்தினாலே பெறுகிற பயனை, மெய்ப்பொருளின் பயனை நமக்கு விளக்குகிறார். மெய்ப்பொருள்தான் ஞானத்தினால் பெறுகிற பயன். அந்த மெய்ப்பொருளின் இயல்பு என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை பற்றி நிறைய விஷயங்களை நாம் ஏற்கனவே தெரிந்து வைத்து வருகிறோம். பதியை பற்றி பக்கம் பக்கமாக எழுத சொன்னாலும் எழுதுவோம், கட்டுரைகள் வரைவோம். ஆனால் உண்மையான இயல்புகளை உள்ளத்தளவிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று திருமூலர் சொல்லுகிறார். அந்த பதி என்று சொல்லக்கூடிய அந்த பொருள், அதனை எவ்வாறு அடிப்படையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு இந்த பகுதியிலே தெளிவுபடுத்துகிறார். எனவே பதி என்று சொல்லுகிற பொழுது அதனுடைய சத்தியத்தன்மை, அதனுடைய ஞானத்தன்மை, அதனுடைய ஆனந்தத்தன்மை, இந்த 3 தன்மைகளிலும் முப்பரிமாணமாக இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய அந்த பதியினுடைய இயல்பை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று திருமூலர் கருதுகிறார். ஆகையினாலே இப்போ he gives a different approach. ஒரு வேறு கோணத்தில் இருந்து பதியை பார்க்கிறோம். பதியை எப்படி பார்க்கிறோம் என்கிற அந்த நிலையில ஒவ்வொரு செய்தி தென்படுகிறது, ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவாகிறது. தெரிந்த விஷயங்களையே ஒவ்வொரு விதமாக பார்க்கிற பொழுது அது மேலும் தெளிவை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை நாம் பார்க்கிறோம். இப்போ இதில் என்ன சொல்றார் பார்ப்போம். பதியத்தை வந்து பேசுறார். அதாவது எல்லாம் வல்ல மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பொருள், அந்த பொருளை உள்ளவர்கள் உள்ளவாறு சொல்லுகிற பொழுது அதை விட நமக்கு பெரிய ஒரு சந்தர்ப்பம் இல்லை அவங்க சொல்றதை நம்ம கேட்கிற பொழுது. எனவே அவர் நமக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நிலைகளில் ஒரு கருத்தை ஆசிரியர் மாணவர்களுக்கு புரிய வைப்பதற்காக அதை டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் என்று சொல்வார்கள். பல்வேறு விதமான முயற்சிகள் செய்து அந்த பொருளை விளக்க முற்படுவார்கள். ஒரே கருத்து, ஆனால் ட்ரீட்மெண்ட் வித்தியாசமாக இருக்கும். ஒருவர் கொடுத்த அந்த டேட்டாலேருந்து அந்த ப்ராப்ளத்தை டீல் பண்ணுவார். ஒருத்தர் ஒரு ஆன்சரை, இதுதான் ஆன்சர்னு வச்சுக்குவோமே அப்படின்ட்டு அந்த ஆன்சரை வச்சு கீழே கொடுத்த டேட்டாவுக்கு போவார். தப்பாக வந்ததுன்னா, எங்கே அந்த ஆன்சரில் நம்ம வச்சுக்கிட்டு வந்ததில் தப்பு வந்தது அப்படிங்கிறத ட்ரீட் பண்ணி கரெக்ட் பண்ணுவார் ஆன்சரை. இது மாதிரி எத்தனையோ விதமான ட்ரீட்மெண்ட்டு உண்டு. ஒரு ப்ராப்ளத்தை ட்ரீட் பண்ணுறதுக்கு எத்தனையோ விதமான அப்ரோச்சஸ். ஒவ்வொரு ப்ரொஃபஸர் ஒவ்வொரு விதமாக. இதான் ஏன் பல்வேறு பேராசிரியர்கள் இருந்தாலும் எல்லா பேராசிரியர்களும் ஒன்று போல் இருக்க மாட்டாங்க. என்னன்னா, ஒரு ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணுகிறார்கள் அப்படிங்கிற விதத்தில் வித்தியாசம். இப்போ நமக்கு திருமூலர் கூட இந்த 9ஆம் தந்திரத்தில் ஞானத்தை பற்றி பல்வேறு விஷயங்களை ஒரு புதுமை நோக்கோட சொன்னார். அதுபோலத்தான் இங்கேயும் பரம்பொருளை பற்றி சொல்லுகிற பொழுது நமக்கு டக்குன்னு புரிகிற மாதிரி அந்த செய்திகளை சொல்ல வேண்டும். நிறைய பெருசாக எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறோம். இப்போ விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு அதனை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறேன். இப்போ அந்த முதல் பாடலை நம்ம பார்ப்போம். அதில் சொல்லுகிறார், எப்பாழும் பாழாம் யாவுமாய் அன்றாகி முப்பாழும் கீழ் உளமுப்பாழும் முன்னியே இப்பாழும் இன்னவாறு என்பது இலா இன்பத் தற்பர ஞானானந்தத்தான் அது ஆகுமே. தற்பர ஞானானந்தம் இந்து போட்டாங்க, இத்து போட்டிருக்கு. தற்பர ஞானானந்தம் தான் அது ஆகுமே. ஞானானந்தம் தான் அது ஆகுமே. இம்மு அல்லது இந்து. ஆனந்தம்ங்கிறதுல இந்து வருது இல்லை, அந்த இந்து போடலாம்.
இல்லை இம்மு கூட போடலாம். ஆனந்தம் தான் அது ஆகுமே. இம்மும் தாவும் சேருகிறபடி இந்து வரும். அதாவது நகரம், தன்னகரம்னு பேர் அதுக்கு. தானா வந்தா வருகிற நானா. எப்பாழும் பாழாம் யாவுமாய் அன்றாகி. இப்போ இந்த இடத்துல பாழ்னு ஒன்று நமக்கு ஒரு கிளியர் கட் டெஃபனிஷன் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பாழுங்கிறது அவர் எப்படி பயன்படுத்துகிறார் அப்படின்னு அதுக்கு ஒரு டெஃபனிஷன் நம்ம தெரியும். ஒன்றுமில்லாதது பாழ், சூனியம் அப்படின்லாம் பொருள் இருக்கு. அதெல்லாம் வீணால் விட்டுருங்க. இப்போ இங்கே இதுக்கு என்ன பாழ்னா, காரியம் சென்று ஒடுங்குகிற காரணத்திற்கு பாழ்னு. அது சூட்சமமாக இருக்கும் இல்லையா? அதனால காரியம் தெரிகிற அளவுக்கு காரணம் தெரியாது. அதனால காரியம் சென்று ஒடுங்குகிற காரணத்தை பாழ் அப்படின்னு குறிப்பிக்கிறார். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, எப்பாழும் பாழாம் யாவுமாய். இப்ப பாழ் அப்படின்னு சொல்லுகிற பொழுது காரணங்கள் என்று நாம பொதுவாக பார்த்தோம். எப்பாழும் பாழாம் யாவுமாய் அன்றாகி முப்பாழும் கீழ் உள முப்பாழும் முன்னியே. அப்ப இந்த காரணங்கள் காரியங்கள் அப்படின்னு இருக்கிற பொழுது இந்த காரணங்களே காரியங்களாக இருக்கும். அது ஒரு காரணத்தினுடைய காரியமே இன்னொரு காரியத்திற்கு காரணமாகும். இன்னொரு தடவை சொல்றேன், ஒரு காரணத்தினுடைய காரியமே இன்னொரு காரியத்திற்கு காரணமாகும். அப்ப அது காரணத்தை பார்க்கிற பொழுது அது காரியம், அதனுடைய காரியத்தை பார்க்கிற பொழுது அது காரணம் இல்லையா? அப்படிதான் பயன்படுத்தியிருக்காரு. அதனால சொல்றேன் அந்த பயன்படுத்திய விதம். சரி, அப்ப காரணம், அதிலிருந்து காரியம், காரியம் இப்பொழுது காரணமாகி அந்த காரணத்திலிருந்து காரியம் அப்படி வருகிற பொழுது எல்லாம் சென்று முதல்ல இருக்கக்கூடிய காரணத்திலிருந்து தான் இந்த காரியம் தோன்றி அந்த காரியம் காரணமாகி அதுல காரியம் தோன்றி இருக்கும் இல்லையா? அதனால இதை எப்படி பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு கேட்கிற பொழுது எது முதல்ல காரணமாக இருந்து காரியமாக இல்லாமல் இருக்கோ அதை பரம காரணம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அது எதனுடைய காரியமும் இல்லை. அதனால அதை பரம காரணம்னு சொல்லிக்குவோம். அதிலிருந்து தோன்றுகிற காரணம் காரியமாக இருக்கலாம். அது காரியம் தானே, அது வந்துருச்சுன்னா அதிலிருந்து. அதனால அது காரியம், அதுவே காரணமாக இருக்கும். சரி, அப்ப இதுல காரணங்கள் என்று சொல்லக்கூடியவற்றிற்கு பரம காரணமாக இருப்பது எது என்று பார்க்கிற பொழுது இந்த காரணங்கள் யாவை, காரணங்களினுடைய காரியங்கள் யாவை அப்படின்னு நாம பார்க்கிற பொழுது பரம காரணம், காரணம், காரியம் அப்படின்னு நம்ம அதை பிரித்து கொள்ளலாம். எனவே இப்படி பார்க்கிற பொழுது, ஏன்னா திரும்ப இப்போ காரணத்தினுடைய காரியம் அது காரணமாகுதுன்னு சொன்னால் கன்ஃபியூஸ் பண்ணோம். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ பரம காரணம் அப்படியா, அப்புறம் காரியம், அது அப்புறம் திரும்ப காரியம்னா திரும்ப என்ன கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் பரம காரணம், காரணம், காரியம் இப்போ தெளிவாயிடும் இல்லையா? பரம காரணம், காரணம், காரியம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது காரணம்னு வருகிற பொழுதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுன்னா அப்போ இப்படி ஒன்று பண்ணிக்கலாம். பரம காரணம் பாழ் காரியம். இப்போ சரியா போச்சா? இப்போ பரம காரணம், காரணம், காரியங்கிறத பரம காரணம் பாழ் காரியம். சரி, பரம காரணம் ஒரு 3. அந்த பரம காரணம் 3 என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில
அந்த மூன்றிலிருந்தும் காரணங்கள் எப்படி அல்லது பாழ் எப்படி அப்படின்னு பார்க்கிற பொழுது அதை சொல்லுகிறார். முப்பாழும் கீழ் உள முப்பாழும், முப்பாழும் கீழ் உள அப்ப முப்பாழும் கீழ் உள முப்பாழும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது மேலுள்ள முப்பாழும் கீழ் உள முப்பாழும். அப்ப நமக்கு பரம காரணம் மேலுள்ள முப்பாழ் கீழுள்ள முப்பாழ் அப்படின்னு இப்போ டேட்டா கிடைச்சிருச்சு. முதல்ல இதை போட்டுக்கும். இப்போ இந்த சார்ட்டை பார்ப்போம். ஏன்னா இது சொன்னதுக்கப்புறம் அந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு அது விளங்கும். இப்போ உங்களுக்கு இதை பாருங்க. மேலே பரம காரணம் சுத்தமாயே, அதுக்கப்புறம் அசுத்தமாயே, அதுக்கப்புறம் பிரகிருதி மாயை. அதையும் ஒரு வழியாக சொல்லணும்னா அதுவும் பரம காரணமாகவே சொல்லிக்கலாம். அதை அப்படியே சொல்லிக்கிறது கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அதனால் அதையும் பரம காரணமாக சொல்லுவது வழக்கம். சரி, அப்போ பரம காரணம் சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை. மேல் உள முப்பாழ் அல்லது முப்பாழும்னு சொல்லியிருக்காரு இவரு. அதை மேல் உள முப்பாழ்னா லயம் போகம் அதிகாரம். சுத்தமாயை என்கிற பரமகாரணத்திலிருந்து தோன்றிய முப்பாழ் லயம் போகம் அதிகாரம். அது புரிஞ்சவங்களுக்கு? சரி, அப்ப பரமகாரணமாக இருக்கக்கூடிய அசுத்தமாயை பிரகிருதி மாயை அது ரெண்டையும் இணைத்து பார்க்கிற பொழுது பரமகாரணம் ஒரே பரமகாரணமாக நாம் எண்ணியும் பார்க்கலாம். அசுத்தமாயையும் பிரகிருதி மாயையும் தனியாக பிரித்து 3 பரமகாரணமாக உங்களுக்கு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பரமகாரணம், 2வது அசுத்தமாயை பரமகாரணம், பிரகிருதி பரமகாரணம் ரெண்டையும் இணைத்து அதிலிருந்து தோன்றுகிற பாழ் கீழுள்ள முப்பாழ். அந்த கீழுள்ள முப்பாழ்ங்கிறது அது காரண தத்துவம், கஞ்சுக தத்துவம், குண தத்துவம். புரியுதா உங்களுக்கு? இப்ப எது 3ன்னு சொன்னாரு? 3ன்னு எது சொன்னார் அப்படின்னு சொன்ன 3 எது சொன்னார்? முப்பாழும் கீழ் உள முப்பாழும், முப்பாழும் லயம்போகம் அதிகாரம். நானும் தான் மேல்னு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கீழ் உள அப்படின்னு சொன்னதுனால மேல் உளன்னு நம்மளை சேர்த்துக்கணும். அதை மேலே இருக்கக்கூடிய 3 காரணம், கீழே இருக்கக்கூடிய 3 காரணம். மேலே இருக்கக்கூடிய 3 காரணத்திற்கும் பரமகாரணம் சுத்தமாயை, கீழே இருக்கக்கூடிய 3 பாழுக்கும் பரமகாரணமாக இருப்பது அசுத்தமாயும் பிரகிருதி மாயை. ஆச்சா? அப்ப சரி, இப்போ பாட்டு வச்சு அது தெளிவாகணும் நமக்கு. அதுக்காகத்தான் இந்த பாட்டை வச்சு தெளிவு பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன். பாட்டு படிக்கிற பொழுதே, அந்த பாடலை பார்க்கிற பொழுதே அந்த பாடலில் குறிக்கப்படுவது எது என்று பார்க்கணும். குறிக்கப்படுகிற 2வது வரியை பாருங்க முதல்ல, அப்புறம் முதல் வரிக்கு போகலாம். முப்பாழும் கீழ் உள முப்பாழும், முப்பாழும் அது நான் என்ன பண்ணேன், மேல் உள முப்பாழ் அப்படின்னு உங்களுக்காக நமக்காக அப்படி போட்டுக்கிட்டேன். கீழ் உளன்னா மேல் உள அப்படின்ட்டு. மேல் உள முப்பாழும் கீழ் உள முப்பாழும். மேல் உள முப்பாழ் லயம் போகம் அதிகாரம், கீழ் உள முப்பாழ் காரண தத்துவம், கஞ்சுக தத்துவம், குண தத்துவம். அது கீழ் உள முப்பாழ். எனவே பாழ் என்பது காரணம். சரி, பரமகாரணத்திலிருந்து காரணங்கள் தோன்றிற்று. பரமகாரணத்திலிருந்து மேல் ஒரு 3 காரணம், கீழே ஒரு 3 காரணம் தோணுச்சு. பாருங்க, ஏற்கனவே நம்ம படித்த சமாச்சாரம் தான், வேற ட்ரீட்மெண்ட்டு, வேறு விதமாக சொல்லுகிறார். அது அப்போத்தான் அதில் நமக்கு தெளிவு பிறக்கும். எல்லா விதமாகவும் பார்க்கிற பொழுது தான் தெளிவு பிறக்கும், இல்லையா? இப்போ ஒரு இடத்துலேருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரே வழியில் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஊருக்கு போயிருக்கும் போது திரும்பி வரும்போது அதே பாதையில் அப்படியே கூட்டிகிட்டு வந்தால் தான் திரும்பவும் சரியாக தெரியும். வேறு பாதையில் கூட்டிட்டு வந்தால் போன பாதையும் மறந்துடும், வந்த பாதையும் மறந்துடும். அதுக்காகவே எல்லா பாதைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரணத்திற்காக
போகிறது வர்றது எல்லா பாதைகளுக்கும் அறிமுகப்படுத்துவது போல செய்திகள் அடிப்படையாக எப்படி நம்முடைய மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகணும், ஏன் என்ன நடக்குது அப்படிங்கிறத எல்லா விதத்திலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மகா காரணமாக இருக்கக்கூடியது சுத்தமாயி பரம காரணம் என்று பேர். பரம காரணத்திலிருந்து காரணங்கள் தோன்றுகின்றன, அல்லது லயம் போகம் அதிகாரம் என்கிற காரணம். இதில் காரண கஞ்சுகம், காரண தத்துவம், கஞ்சுக தத்துவம், குண தத்துவம். சரி, இப்போ பாருங்க, இப்போ காரியங்கள் யாருன்னு பார்ப்போம். எதுன்னு காரியம் பார்க்கிற பொழுது பரம காரணமாக இருக்கக்கூடிய சுத்தமாயையில் தோன்றிய முப்பாள், மேலுள்ள முப்பாளிலிருந்து காரியங்கள், லயத்திலிருந்து சிவசக்தி, போகத்திலிருந்து சாதாக்கியம், அதிகாரத்திலிருந்து ஈஸ்வர சுத்தவித்த 5 காரியம். அது காரியம் 5 வந்துருச்சு இல்லையா? இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், புதுசு இல்லை. இப்போ கீழே பாருங்க, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை, இதுல இருந்து தோன்றிய அந்த 3 தத்துவங்கள், காரண தத்துவம், கஞ்சுக தத்துவம், குண தத்துவம். காரண தத்துவத்தினுடைய காரியம் மாயை, கஞ்சுக தத்துவத்தினுடைய காரியம் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இது 5 சேர்ந்துதான் புருடன். அதனால புருடன் இந்த 5ஐயும் கொண்டவன் புருடன்கிறதுனால அதை தனியா கீழே காட்டுகிறோம். 6வது அது அடுத்தது குணத்தத்துவம். அதுல தான் ஆன்ம தத்துவங்கள் 24. பாருங்க, இது மொத்தமா இப்ப இவ்வளோ நாள் படிச்சோம்ல, அத்தனையும் இப்ப வேற சாட்டு போட்டு காட்டிட்டாரு, இப்படி காட்டுறாரு. இப்ப இது வந்து நீங்க எத்தனையோ சாட்டு முன்னையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்ப இது இந்த மாதிரி இதை பார்க்கணும். இப்ப பார்க்கும்போது காரண காரியமா பார்க்கிறோம் இதை. அப்ப அப்படி பார்க்கல, அது காரண காரியமா பார்க்கல. இப்ப காரணங்கள் காரியங்களா பார்க்கிற பொழுது பரம காரணம், காரணம், காரியம். பரம காரணம் காரணங்கிறத பாழ் என்று சொல்லுகிறார். காரியங்கள் சென்று ஒடுங்குவதெல்லாம். அதனால காரியங்களாக இருக்கக்கூடிய இந்த கால மாயை, கால, நியதி, கலை, வித்தை, அராகம் என்று சொல்லக்கூடியது இவை எல்லாமே போய் சரி. இப்ப பாருங்க, ஒண்ணுமே இல்லை. இது மேலே பார்த்தா சிவன், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரன், சுத்தவத்தை 5ம் சிவ தத்துவம். கீழே இருக்கக்கூடிய மாயை, காலை எல்லாமே வித்யா தத்துவம். இந்த பக்கம் ஆன்ம தத்துவம். 36 தத்துவமும் இப்படி வந்துருச்சு இதுல. ஆகையினால இது இந்த சார்ட் இப்படி ஞாபகம் வச்சா இப்படி நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். சரி, ஏன் இப்படி போட்டு காட்டுறாரு அது பார்க்கணும்ல. இப்படி அந்த பழைய மாதிரி இருந்தது, இப்படி ஒரு புதுமை போட்டு காட்டுறாரு ஒரு வேறு விதமா. என்ன காரணம்னா அதுதாங்க முக்கியம். எப்பாழும் பாழாம் யாவுமாய். இப்ப பார்த்தோமே, இது இந்த காரணம், காரியம் இதெல்லாம் பார்த்தோமே. இதுல இத்தனையிலையும் எப்பாழும் பாழாம், எக்காரணங்களாக இருந்தாலும் சரி, அந்த காரணங்கள் எல்லாம் சென்று ஒடுங்குகிற பரமகாரணமாக இருந்தாலும் சரி, எல்லாமாகவும் இருக்கிறது பரம்பொருள். இப்ப அது இந்த பரம்பொருள் இதுல என்ன முக்கியமா சொல்ல போறாருன்னா, பரம்பொருளினுடைய கலப்பு இல்லாம எந்த காரணமும் காரியமாகாது. அதனுடைய கலப்போ அதனுடைய நிலை இல்லாமல் காரணம் தானா காரியமாகாது. அப்ப அது பரம காரணம் காரணமானாலும் காரணம் காரியமானாலும் எல்லா யாவுமாயினர். காரணம் பரமகாரணம் காரியம் எதா இருந்தாலும் எப்பாழும் பாழாம் யாவுமாயி. எப்பாழும் பாழாம் யாவுமாய். எல்லா காரணங்களுமாகவும் காரணங்களுக்கு குறிக்கக்கூடிய தோன்றிருக்கக்கூடிய பரம காரணங்களாக இருந்தாலும் அவை எல்லாமாகவும் எக்காரணங்களும். அப்ப எப்பாழும் பாழாம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது எக்காரணங்களும் சென்று ஒடுங்குதற்கு காரணமாயுள்ள பரமகாரணமாக எல்லாவற்றிற்கும் இவருடைய கலப்பு இல்லாமல் அவையெல்லாம் காரணம் என்ற பெயருக்கோ காரியம் என்ற பெயருக்கோ உரியன அல்ல.
எல்லாம் யாவுமாய் யாவுமாய் அவர் நிற்கிறார். எனவே இந்த தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் அல்லது காரணங்கள், தத்துவங்களிலிருந்து காரியப்படுகின்ற கீழே இருக்கக்கூடிய அந்த தத்துவங்கள் சிவ தத்துவங்களாக இருக்கட்டும் அல்லது காரியங்களாக சொல்லப்படுகின்ற மற்ற ஆன்ம தத்துவங்கள் அல்லது வித்யா தத்துவங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லா விதமான இந்த உலகிற்கு அவையெல்லாம் தத்துவங்களே காரணமாக அமைகின்றன. உலகம் காரியமாக இருக்கிறது, தத்துவங்கள் காரணமாக இருக்கு. 5 பூதங்கள் காரணம், அவை உலகத்திற்கு காரியமாக இருக்கிறது. எனவே இப்படி காரண காரியமாக பரம காரணமாக சுத்தமாயே அசுத்தமாயே பிரகிருதி மாயையும் அதிலிருந்து தோன்றிய மேல் முப்பாள் கீழ் முப்பாள் என்று சொல்லக்கூடியது இந்த லயம்போகம் அதிகாரம். லயம்தான் பிரிஞ்சு 2 அது காரியப்படுது. லயம்போகம் அதிகாரம் என்கிற முப்பாழும் அல்லது கீழே இருக்கக்கூடிய காரண கஞ்சுக குண தத்துவங்களாக இருக்கக்கூடிய இவையும் எல்லாமே பெருமானுடைய அந்த கலப்பு இல்லாமல் கலப்பினாலே மெய்ப்பொருள் எல்லாவற்றிலும் கலந்து நிற்பதினாலே காரியப்பட்டு அவை இயக்கத்திற்கு வருகின்றன. சரி, அப்ப சுவாமி மெய்ப்பொருளாக இருக்கிறவர் இந்த சுத்தமாயே அசுத்தமாயே பிரகிருதி மாயையில கலந்திருக்கிறார் அப்படி சொல்லிட்டு போயிடலாம். சுத்தமாயே அசுத்தமாயே பிரகிருதி மாயை என்று சொல்லக்கூடிய பரமகாரணங்களில் கலந்திருப்பதனால இட் இஸ் இம்ப்ளைடு, அதிலிருந்து வருகிற காரியமாக இருக்கக்கூடிய காரணங்கள்லையும் கலந்திருக்கிறார், அதிலிருந்து இருக்கக்கூடிய காரியங்களையும் அவர் கலந்திருக்கிறார். எல்லாமாகவும் கலந்திருந்தால் அதில் கலந்திருக்கிற அவர் அதில் எதுவும் இல்லை. ஒன்றும் நீ இல்லை அன்றி ஒன்றில்லை. இதுதான் இங்க அவர் சொல்லுகிறார். யாவுமாய் அன்று ஆகி, எப்பாழும் பாழாம் யாவுமாய் ஆகி, யாவுமாய் அன்று ஆகி, யாவுமாய் ஆகி யாவுமாய் அன்று ஆகி. மணிவாசகர் எவ்வளவு அழகா அதை சொல்லுவோம் இல்லையா? இன்றென கருளி இருளடிந்து உள்ளத்தெழுகிற ஞாயிறு போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிதுமற்றின்மை, நீயலால் பிரிது மற்று இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே ஒன்றும் நீயல்லை அன்றி ஒன்றில்லை. அப்ப இதுல எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறார். கலக்கலனே இயக்கம் இல்லை, என்னுடைய காரண காரியம் நிகழாது. கலந்திருந்தாலும் கூட அதனுடைய தன்மை வேறு. எனவே சுத்தமாயே அசுத்தமாயே பிரகிருதி மாயை என்று சொல்லக்கூடிய மாயையில கலந்து நிற்கிறார். அவற்றினுடைய செயல்பாட்டிற்காக கலந்திருந்தாலும் ஏன் கலந்திருக்கிறார்னாரு. இப்பாழும் இன்னவாறு என்பது, அதுதான் ரொம்ப அழகு. இப்பாழும் இந்த காரணம், இன்னவாறு இப்பாழும் இன்னவாறும் என்பது அப்படின்னா இவை எவ்வப்பொழுது எப்படி எப்படி காரியப்பட வேண்டும் என்று சங்கற்பிப்பது அவர்தான். எனவே முப்பாழும் கீழுள முப்பாழும் மேலுள முப்பாழும் கீழுள முப்பாழும் மேலே இருக்கக்கூடிய லயம்போகம் அதிகாரமாகட்டும் அல்ல கீழே இருக்கக்கூடிய காரண கஞ்சுக குண தத்துவங்களாகட்டும் இவை எல்லாவற்றையும் முன்னியே, முன்னியே என்றால் சங்கற்பித்தே. என்ன சங்கற்பிக்கிறார்? இப்பாழும் இன்னவாறு ஆகுக, இவ்வாறு இன்னவாறு ஆகுக. இன்னவாறு ஆகுகன்னு அவர் சொல்லலைன்னா லயத்திலிருந்து சிவசக்தி வராது. இன்னவாறு ஆகுகன்னு சொல்லலைன்னா போகத்திலிருந்து சாதாக்கியம் வராது.
எப்படி போகத்தை சாதாய்க்க வந்ததுன்னு கேட்டா இன்னவாறு ஆகுக என்று அவர் சொன்னதுனால. அதிகாரத்திலிருந்து ஈஸ்வரமும் சுத்த வித்தையும் ஏன் வரணும்னு கேட்டா இன்னவாறு ஆகுக அப்படின்னுட்டார். எனவே இன்னவாறு ஆகுக என்று சொல்லுவது மட்டுமல்ல, இன்னவாறு தோன்றுக, இன்னவாறு நிலை பெறுக, இன்னவாறு ஒடுங்குக என்பது முன்னியே. எனவே காரணங்கள் காரியமாவது பெரிதல்ல, எப்பொழுது காரியப்பட வேண்டும், எப்படி எத்தனை காலம் நிலைத்திருக்க வேண்டும், மீண்டும் எப்படி பாடிலே சென்று அந்த காரியங்கள் கூட வேண்டும், ஒடுங்க வேண்டும் என்கிற அதனை தீர்மானிக்கிற வல்லமை மெய்ப்பொருளுக்கு இருப்பதற்கு காரணம், அதில் சுத்தமாயை அசுத்தமாயை பிரகிருதி மாயை என்று சொல்லக்கூடிய பரமகாரணம் முன்றிலும் அவன் விரவி நிரவி கட்டிலே வைத்திருக்கிறார். அதனால தான் அது பரிக்கிரக சக்தி என்று நம்ம அப்பப்போ படிச்சிருப்போம். அதை விளக்குறார். எப்படி விளக்குகிறாருன்னா, இன்னவாறு அப்படின்ட்டாரு. இன்னவாறு என்பது இன்னவாறு இவை நிகழட்டும், இன்னவாறு இது தோன்றட்டும், இனி இப்பொழுது இது ஒடுங்குக. அப்ப இது படைத்தல் காத்தல் ஒடுக்குதல். இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மறைத்தல், பிறகு இதனுடைய காரியமாக இருக்கக்கூடிய அருளல், எல்லாவற்றையும் சங்கற்பத்தினாலேயே செய்கின்றார். முன்னியே அவற்றை செய்கிறார். சரி, இவ்வாறு சொல்லுகிற இந்த மெய்ப்பொருள் இந்த காரணங்களில் ஒன்றாகவோ அல்லது இந்த பரம காரணங்களில் ஒன்றாகவோ அல்லது இந்த காரியங்களில் ஒன்றாகவோ வைத்து எண்ணப்பட முடியாதவர். சரி, இப்படி இதில் வைத்து எண்ணப்பட முடியாதவர் என்றால் அவர் இதனை தவிர வேறு விதமாக வைத்து எண்ணப்படுகிறவராக இருப்பாரோ என்கிற அந்த நிலையில அது என்று சொல்லிவிட்டு போய்விடலாம் என்று அதற்கு அது என்கிற குறிப்பை தந்தார். அது அதனாலதான் அது ஆகுமே அப்படின்னார். அது நமக்கு ஏதாவது ஒன்று தெரியல அப்படின்னா, இப்போ கூட பேச்சு வழக்கில் கூட நமக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரலன்னு வச்சுங்க. ஏதோ ஒன்று தெரியும், ஆனால் ஞாபகத்துக்கு வர, அதான்ப்பா அந்த அதுப்பா அது அதுதான் சொல்கிறேன் நான். அது எதுன்னா அது அது ஏன் நம்ம நினைவுக்கு வரல, ஆனால் ஏதோ ஒன்று இருக்கு நினைவுக்கு வரல. அது 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 என்பது சுட்டி அறியப்பட முடியாத பொருளை சுட்டி அறிவதற்கான வார்த்தை அந்த அதுங்கிறது. அதனால தான் மகா வாக்கியத்திலாம் நீ அது ஆகிறாய், தத்துவமசியில நீ அது ஆகிறாய்ன்னு சொல்லிட்டு போற. எதுன்னு கேட்டா நீ ஆகும்போது தெரியும். பிரபஞ்சத்தோடையே ஒட்டிக்கிட்டு அங்கேயே சுத்தி திரிஞ்சிட்டீங்கன்னா நீ பிரபஞ்சம் ஆகிறாய், அவ்வளவுதான். நீ அது ஆகிறாய். பரத்தோடு ஒன்று நின்று அதிலே நின்று நிற்பாயே, ஆனால் நீ அது ஆகிறாய். எனவே அது ஆகுமே என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே அவ்வாறு அது அந்த வேதங்கள் சொல்லிற்று. ஆனால் சுற்றி அறியப்பட முடியாத, அது என்ன பொருள் என்று தெரியாத அந்த நிலையில அது அது என்று சொன்னாலும் கூட அப்படியே அதை நாம் வைத்துக்கொண்டே போவது எத்தனை காலத்திற்கு அது சரியா வரும்? அதனால அது என்று சொல்லுவது அந்த பொருள் அகப்படு பொருளாகவும் அமைந்தது. யாருக்கு அப்படின்னா அருளாளர்களுக்கு. அப்படி அமையலைன்னா நமக்கு தெரியாமையே போயிருக்கும். நாம பார்க்கலங்கிறது உண்மைதான், ஆனா பார்த்தவர்கள் உண்டு. அவர்களுக்கு அது என்னன்னு கேட்டா அது இன்பத் தற்பரை ஞானானந்தம். அது இந்த காரண காரியங்களாக இங்கே பார்த்து கொண்டு நிற்கிறோமே, இத்தனை செய்திகளும் இவ்வளவு நடக்கிறது, இத்தனையிலும் கலந்து விளங்குகிற அவனும் இதில் ஏதும் இல்லை. ஆனால் இவற்றை கடந்த நிலையில எப்படி விளங்குகிறது? ஒரு பேரின்ப பொருள் அது ஆகுமே. அது என்று சொல்லக்கூடிய அது
பேரின்பப் பொருளாக விளங்குவது என்பது அது அனுபவத்திலே வந்தவர்கள் அதனை குறித்து விட்டார்கள். இதுவரைக்கும் அது அது என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுது ஞான சம்பந்தர் இதுன்னுட்டார. அது என்பது அனுபவத்திற்கு உட்படாத பொருளை அது என்றும், அனுபவத்திற்கு உட்பட்ட பொருளை இது என்று சொல்லுவது. அப்படி அனுபவத்திற்கு உட்பட்ட பொருளாக இவன் என சுட்டி நமக்கு அறிவுறுத்தினார் ஞான சம்பந்த பெருமான். எனவே அது இன்பப் பொருளாகுமே. அப்ப அதனுடைய இயல்பு என்ன என்று கேட்கிற பொழுது அது இன்பப் பொருளாக இருக்கக்கூடிய அது தற்பர ஞானானந்தம் தான். அது ஆகுமே அப்படின்னா அது ஆகும்னா ஏதோ அவாக இருந்து அதுவாக ஆகுன்னு எழுதல. ஆகும் என்றால் இருக்கிறது, அவ்வாறு இருக்கிறது, உளதாகிறதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஆகுங்க. தற்பர ஞானானந்தம் அப்படி என்று சொல்லுகிற பொழுது அந்த தற்பரம் என்று சொல்லுவது அப்படிங்கிறது உயிர்களை குறிக்கும். பரம் என்பது மேலான நிலையை குறிக்கும். ஞானம் என்பது அறிவை குறிக்கும். எனவே உயிர்கள் உணர வேண்டியது தம்முடைய அறிவுக்கு மேலான அறிவாக இருக்கக்கூடிய அப்பொருள். அதான் தற்பர ஞானம். தற்பர ஞானம் என்று சொல்லுகிற பொழுது தத் இல்லையா, அந்த தத்து என்று சொல்லக்கூடிய என்று சொல்லக்கூடிய உயிர்கள், பர என்று சொன்னால் மேலான, உயிர்களுக்கு மேலான ஞானத்தை கொண்டது. அப்ப ஏன் உயிர்களுக்கு மேலான அந்த ஞானம் என்று சொல்லுகிற பொழுது உயிரின் அறிவிலே இருக்கக்கூடிய குற்றங்களை அது கொண்டிருக்கவில்லை. உயிரின் அறிவிலே அறியாமை இருக்கிறது. அறியாமை இயல்பாகவே இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னது இப்ப ஞாபகம் இல்லை. போன வாரம் நடத்தின பாட்டு கூட சரியா ஞாபகம் இருக்கான்னு தெரியல. திரும்ப படிச்சு பார்த்தா வந்துடுது. இப்ப மறக்குது, நினைவுபடுத்தினா வருது. சில சமயம் புதுசாவே இருக்கு, ஏற்கனவே கேட்டது. அப்படி கேட்டமானே தெரியல. அப்படி எல்லாம் இருக்கு. அது உயிரினுடைய ஆனா அறிவு அது தெரியுது. நமக்கு ஏதோ சொல்லி இருக்கிறாங்க, ஆனா நமக்கு தெரியலேங்கிறது தெரியுதுல்ல, அதுவே அறிவு தானே இல்லையா? அப்ப இந்த அறிவினுடைய தன்மை என்ன? ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமா அது தெரியும். மொத்தம் 3 குற்றம், அதுல 2 குற்றம் ரொம்ப தானே அறியாது, அறிவிக்கத்தான் அறியும். அறிவித்தால் மட்டுமே அறிவது. அது 2வது குற்றம் ஒரு சேர அறியாது, ஒன்றொன்றாக அறியும். ஒரு சேர அறியாமல் ஒன்று. இந்த 2 குற்றமும் அதுக்கு கிடையாது. அதனாலதான் அது தற்பர ஞானம். தற்பர ஞானம் என்பது என்ன என்று கேட்டால், உயிருக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கு மேம்பட்ட அறிவு, அதாவது அறிவிக்க அறிகின்ற தன்மை இல்லாமலும் தானே அறிவிப்பாரின்றி தானே அறிகின்ற தன்மையும், அதே நேரத்தில் ஒரு சேர அறிகின்ற, அதாவது இப்ப ஒரு சேர அறிதல் என்பது உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நம்ம திருக்கோயிலுக்கு முன்னால போய் நிற்கிறோம், சுவாமி முன்னாடி நிற்கிறோம். எத்தனை பேர் என்னன்னாலும் அத்தனை பேருடைய உள்ளத்தையும் அதே நேரத்தில் அறிவார் இல்லையா? முன்னால இருக்கவன் வாப்பா உன் குறை என்ன சொல்லு, நீ போ. அடுத்த நீ வாப்பா உன் குறை என்ன சொல்லு, ஒருத்தராவா இல்லை, ஒரு சேர எல்லாருடைய அந்த குறைகளையும் ஒரு சேர அறிகின்றார். இங்கே பூசை நடக்கிற பொழுது சென்னை கபாலீஸ்வர், மயிலை கபாலீஸ்வர் கோயிலில் பூசை நடக்கிற பொழுது திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் நடக்கிற பூசை அதே நேரத்தில் ஏற்கிறார். 2 இடத்துலையும் தானே ஏற்கிறாரு இல்லையா? இப்போ இது இந்த மாதிரி ஒரு சேர அறிதல், ஒரு சேர அறிதல், ஒன்றொன்றாக அறிதல் அல்ல. அப்படி இருக்கக்கூடிய குற்றங்கள் இல்லாத தற்பர ஞானம் உடையவர் அந்த மெய்ப்பொருள். நமக்கு ஒரு சேர அறிகின்ற அறிவும் இல்லை, அறிவிக்காமல் அறிகின்ற அறிவும் இல்லை. ஆகையினால தற்பர ஞானம் அதை காட்டிலும் அடுத்தது முடிவில், அதாவது வரம்பில் இன்பம் உடைமை, ஆனந்தம். இந்த வரம்பில் இன்பம் உடைமை என்பது
இந்த இயல்பு. எனவே சத்திய ஞான ஆனந்தம் என்பது, சத்தியம் என்பது சத்து, ஞானம் என்பது சித்து, ஆனந்தம் சச்சிதானந்தம், அதுதான் இந்த மெய்ப்பொருளினுடைய இயல்பு என்பதை இந்த சத்திய ஞானானந்தம் என்கிற அந்த தலைப்பிட்டு இந்த பாடலிலும் அதனை குறிப்பிடுகின்றார். இப்பாழும் கிண்டவாறு என்பதிலா இன்பத் தற்பரை ஞானானந்தம் தான் அது ஆகுமே. அது தற்பரை ஞானானந்தம் தான், தான்கிறத எடுத்துள்ளலாம், அது அசைவிட ஞானானந்தம் அது ஆகுமே. இன்பத் தற்பர ஞானானந்தம் தான் அது ஆகுமே. இன்னவாறு என்பது இலா, இலான்னா அதுல எதுவும் அது கிடையாது. எனவே ஞானத்தினால் பெறுகின்ற அந்த பொருள், அந்த மெய்ப்பொருள், பயனாக விளைகின்ற அந்த மெய்ப்பொருள், அந்த ஞானத்தினால் பெறக்கூடிய ஆனந்தத்தை தரக்கூடிய மெய்ப்பொருளாக அது இருக்கும். அது இந்த காரண காரியமாக நிகழ்கின்ற மொத்த இந்த பிரபஞ்ச இயக்கத்திற்கு காரணமாக இருந்தும், அதனுடைய இயக்கத்திற்கு அது காரணமாக இருந்தும், அதிலே அது ஒன்றாக இல்லாமல் அதனுடைய தன்மை அது வேறாக நிற்கின்ற அந்த தன்மையை இங்கே முதல் பாட்டில சுவாமிகள் நமக்கு அதை தெரிவிக்கின்றார். அப்படி சொல்லுகிற பொழுது இந்த பொருளினுடைய அடிப்படை நிலையில இதனுடைய கூற்றுகளாக எப்படி இதனை நம்ம பார்க்கிறோம் என்பதையும் அந்த மெய்ப்பொருளின் இயல்பை அதனுடைய சக்தியினுடைய நிலையாக சொல்லுகிறார். இப்ப அதனுடைய நிலைப்பாடாக காரண காரியமாக சொன்னவர் சக்தியினுடைய அடிப்படையில் அதனை பேசுகிறார். அந்த பாடல், இரண்டாவது பாடல், மண் சக்தி ஆதி மணி ஒளி மாசோபை அன்னதோடு ஒப்பன், இன்னும் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் பாட்டில் இல்லை, அவர் ஒரிஜினலாக போடல. அன்னதோடு ஒப்பன்னா ஒப்பன், மிடல் ஒன்றாமாறு அது இன்னியல் உற்பலம் ஒன்சீர் நிறம் மனம் பண்ணிய சோபை பகர் ஆறும் ஆனதே. மண் சக்தி, மண் சக்தினா நிலைத்த சக்தி, மாறாத சக்தி. அதுக்கு பேரு பராசக்தின்னு பேரு. அந்த பராசக்திக்கு பக்கத்துல ஆதின்னு வந்ததுனால அங்க ஒரு சக்தி போட்டுக்கலாம், ஆதிசக்தி. எனவே பராசக்தி ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய இரண்டு சக்திகளும் சிவத்தினோடு எப்படி சம்பந்தப்பட்டதுங்கிறத தெளிவுபடுத்துகிறார். பல்வேறு பேர் ஏற்கனவே 8 தந்திரமா பார்த்து 9 பண்ணி நிறைய பேரெல்லாம் வந்துருச்சு. அதனால நமக்கு நிறைய கடவுள் இருக்கிறார்கள் என்று கருதி விடக்கூடாது. ஒரே கடவுள் சிவன்தான். அவருடைய ஆற்றல் 2 விதமாக அந்த சக்தி இருக்கிறது. அது ஒன்று மண் சக்தி, இன்னொன்று ஆதிசக்தி. மண் சக்தி என்பது பராசக்தி என்றும் பெயர், திருவருட் சக்தி என்றும் பெயர். ஆதிசக்தி என்பது திரோதான சக்தி, திரோபவ சக்தி என்றும் பெயர். அப்ப சக்தியே 2 இருக்கு அப்படின்னு நீ நினைச்சேன்னா அதுக்கு உதாரணம் சொல்றார். ஒரு மணியில் ஒளி இருக்கிறது, ஒரு மணி ஒளி இருக்கு. அந்த மணியினுடைய ஒளி 2 விதமாக செயல்படுகிறது. ஒன்று மணியையே காட்டி நிற்கிறது, மணியை காட்டி நிற்கிறது. மணி எங்கே இருக்கிறது என்று சொன்னார். மணிங்கிறது சூரியன் கூட எடுத்துக்கலாம். இப்போ சூரியனுடைய கிரணங்கள் சூரியனையும் காட்டுகிறது, ஆனால் அதே கிரணங்கள் மற்ற பொருள்களையும் காட்டுகிறது இல்லையா? ஒரு கதிர் அல்லது ஒரு சக்தி அதுதான் அந்த பொருளையும் காட்டுகிறது, மணியையும் காட்டுகிறது. மணியை காட்டுகிற ஒளியாகவும் இருக்கிறது. ஆனால் மணியிலிருந்து அந்த ஒளியானது பிற பொருள்களையும் காட்டுகிறது. அப்படித்தானே? பிற பொருள்களை காட்டுவதற்கு அப்படி பிற பொருள்களை காட்டுகிற பொழுதும் தன்னையே காட்டி நிற்கிற பொழுதும் ஒளியினுடைய செயல் 2 பாடாக இருக்கிறது. அதனால மணி தன்னை காட்டுகிற பொழுது
அதற்கு பிரகாசம் என்றும், அது பிற பொருள்களை காட்டுகிற பொழுது அதற்கு சோபை என்றும் அதற்கு சொல்வார்கள். பிரகாசம் என்பது அந்த பொருளிலேயே நின்று அதனையே காட்டி நிற்பது. மணியிலிருந்து கிளம்புகிற ஒளி மணியை காட்டி பிறகு அந்த ஒளி சென்று பல பொருள்களையும் காட்டுகிற அந்த தொழிலையும் செய்வது. எனவே மண் சக்தி என்பது ஒளியாகவும் ஆதிசக்தி என்பது சோபையாகவும் இருக்கிறது. மா சோபை என்று சொன்னால் பெருமை மிக்க, சோபை என்பது ஒளியானது வெளியே சென்று புறப்பொருள்களை காட்டுகிற பொழுது சோபை. அப்படி அந்த சோபை என்று அதனை குறிப்பிடுவார்கள். சரி, இது நாம நவரத்னங்கள்ல இதை நம்ம பார்க்கிறோம், அல்லது மற்ற ஒளிப்பொருள்கள் இருந்து நம்ம இந்த உதாரணம் சொல்லுகிறோம். ஆகவே மண் சக்தி, மணி ஒளி, ஆதிசக்தி, மணிமா சோபை எல்லாம் மணியினுடையது. மணியிலிருந்து வருகிற ஒளி மணியிடம் இருக்கிற பொழுது பிரகாசம் என்றும், மணியை காட்டி நிற்கிற பிரகாசம் என்றும், மற்ற பொருள்களை காட்டுகிற பொழுது சோபை என்றும், அன்னதோடு ஒப்பன். இப்படி சிவமானது இவ்வாறு அதனோடு ஒப்ப சொல்லப்பட்டவனாக விளங்குகிறான். அதனோடு ஒப்ப சொல்லப்பட்டவனாக விளங்குகிறான். மண் சக்தி, ஆதிசக்தி. அப்ப சிவனுடைய சக்தி, அவனுடைய ஆற்றல் பராசக்தி என்றும் பிறகு ஆதிசக்தி என்றும் சொல்லப்படுவது ஒரே மணியில இருக்கக்கூடிய ஒளி மணியை காட்டி நிற்கிறது. எனவே திருவருள் சிவத்தை காட்டி நிற்கும், திரோபவம் உலகை காட்டி நிற்கும். மணியினுடைய ஒளி இப்போ ஒரு விளக்கிலிருந்து வருகிற ஒளி விளக்கையும் காட்டும், புறப்பொருள்களையும் காட்டும். விளக்கை காட்டுகிற பொழுது அதற்கு பிரகாசம், இதுக்கு சோபை என்று பெயர்னு நான் உங்களிடம் குறிப்பிட்டேன். அதுபோல இந்த இரண்டும் அன்னதோடு ஒப்ப, இப்படித்தான் இது பெருமான் ஒப்பிடப்படுகின்றான். மிடல் ஒன்றாமாறு. மிடல்னா சக்தி, சக்தி ஒன்றாமாறு. அது சக்தி ஒண்ணுதான், அது நிறைய பேர் இருக்கிறதுனால நிறைய சக்திகள்னு நினைச்சிடக்கூடாது. சரி, இப்ப உதாரணமாக ஆதி சக்தியே அதனுடைய செயல்பாட்டிலே இச்சாசக்தி என்றும் கிரியாசக்தி என்றும் ஞானசக்தி என்றும் அது சொல்லப்பெறுகிறது. ஒரு சக்தி தான் ஆதிசக்தி. செயல்பாட்டிலே வருகிற பொழுது இச்சையை தூண்டுகிற பொழுது இச்சாசக்தி, கிரியையை தூண்டுகிற பொழுது கிரியாசக்தி, அதே நேரத்திலே அறிவை தூண்டுகிற பொழுது ஞானசக்தி என்று ஒரே சக்தி தான். அது 3 சக்திகளாக அது சொல்லப்பெறுகிறது. எனவே ஒன்றாமாறு அது அந்த சக்தியானது இப்ப எத்தனை சக்தி ஆயிடுச்சு? முதல்ல பராசக்தி, அதையும் சேர்த்துக்குவோம், அதோட கூறாக இருக்கிறது பராசக்தி. அப்புறம் அதுவே தான் ஆதிசக்தி, பிறகு அதுவே தான் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இப்படி 5ஆக நிற்கிறது. சக்தி 5ஆக நிற்கிறது. இப்ப 5ஆக நிற்கிறதுன்னு சொன்னதுனால 5 பேரா? 5 பேரா இல்லையே. 5 சக்தியினுடைய 5 நிலைகளாக விளங்குகின்றன. ஆனால் ஒரே சக்தி தான் 5 நிலைகளாக. அந்த சக்தி அருட்சக்தியாக இருப்பதுவே அது ஆதிசக்தியாக ஆகி, ஆதிசக்தியே இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தியாக ஆகி, இப்படி 5 சக்திகளாக பெயர் பெற்றாலும் அது ஒரே சக்தியாக இருக்கக்கூடிய சக்தி தான். மிடல் ஒன்றாமாறு. மிடல் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி ஒன்றாமாறு, அது ஒன்றாக இருந்தாலும் கூட அது 5ஆக அது பேசப்படுகிறது, 5ஆ பேசப்படுகிறது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார். என்னன்னு கேட்டா, இன்னியல் உற்பலம். உற்பலம்னா கோளை மலர். கோளை மலரை எடுத்துக்குவோம். கோளை மலரை, அந்த கோளை மலரை எடுத்துக்கொண்டால் அந்த கோளை மலருக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, கோளை மலரை பற்றி பேசுகிற பொழுது கோளை தான். ஒரு கோளை மலரை எடுத்துட்டோம்னா கோளை தான். ஆனாலும் கோளை மலருக்கு இருக்கக்கூடிய பொலிவு,
கோழை மலருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு ஏன்னா கண்ணுக்கு ஒப்பாக, பெண்களின் கண்ணுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிற ஒரே மலர் கோழை மலர். அதை சொல்லுகிறதுனால அதுக்கு தனி சிறப்பு. அதனால சீர்னா சிறப்பு, உண்மைன்னா பொலிவு. அந்த பொலிவு கோழை மலருக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி பொலிவு. நிறம், அது ஒரு மாதிரி கருமை உடைய அந்த நிறம். அதுக்கு மேலே அதில் இருக்கக்கூடிய ஒரு மனம் இல்லையா, அந்த மனம் சிறப்பு. எல்லாத்துக்கும் மேலே அதனுடைய அழகு, சோபை. இந்த இடத்துல சோபைங்கிறது அழகுக்குரிய. இப்போ கோழை மலருக்கு 5 விஷயத்தை சொன்னேன். 5ம் கோழை மலருக்கு வேறானதா இல்லை கோழை மலருக்கு பிரிக்க முடியாமல் இருப்பதா என்று கேட்டால், கோழை மலரை விட்டு பிரியாதது அதனுடைய உண்மை, அதாவது அதனுடைய பொலிவு, அதனுடைய சிறப்பு, அதனுடைய நிறம், அதனுடைய மனம், அதனுடைய அழகு. இவையெல்லாம் கோழை மலருக்கு தனித்தனியாக சொன்னாலும் அது கோழை தான். அதுபோல சக்தியை பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி நீ சொன்னாலும் சக்தி தான். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெயராக இருந்ததுனால அத்தனையும் வேறு வேறாக நாம் கருதிவிட முடியுமா என்று கேட்கிறார். இன்னியல் உற்பலம் ஒன் சீர் நிறம் மனம் பண்ணிய சோபை. அப்ப இது இந்த பண்ணிய சோபை என்று சொல்லக்கூடிய இந்த அழகோடு சேர்த்து 5 நிலைகளிலே இந்த கோழை மலர் விளங்குவது போல சக்தியும் விளங்குகிறது. சக்தி 5ஆக விளங்குகிறது. பகர் 6 ஒன்றாம் 6, அது பகர் 6 அது 6ஆக ஆனது. இப்ப சக்தி 5 விதமாக இருக்கிற பொழுது இதெல்லாம் குணங்கள். குணின்னு ஒரு சிவம் இருக்கு இல்லையா, அது குணி, அது சிவம். குணி ஒன்று தான், குணங்கள் 6, 5 மொத்தம் சேர்த்து மெய்ப்பொருள் 6ஆக சொல்லப்படும். அதுதான் 6 முகங்களாக அவருக்கு சொல்லப்படுவன என்று அது ஒரு முறையாக குறிப்பிடுகின்ற. பகராரும் ஆனதே 6 குணங்களாக சொல்லப்படுவது அல்லது 6 முகங்களாக சொல்லப்படுவது இல்லை. பகவன் என்ற பெயர் கொண்டதற்கு காரணம் கூட அந்த 6 குணங்கள் உடையவன் என்ற காரணத்திற்காக என்றெல்லாம் சொல்லுவார்கள். எனவே மெய்ப்பொருள் என்று சொல்லுவது 6 கூற்றுவை உடையதாக இருப்பதற்கு அடிப்படையான செய்திகளாக இவை சொல்லப்பெறுகின்றன. எனவே சிவம் ஒன்றுதான், அதனுடைய குணி ஒன்றுதான், அதனுடைய குணங்கள் பல்வேறு நிலைகளில் அதனுடைய ஆற்றலானது அதனுடைய இயல்பாக சொல்லப்பெற்று உலகை இயக்கி கொண்டிருக்கிறது அவனுடைய ஆற்றல். எனவே அந்த ஆற்றலை இந்த சக்தியின் வடிவங்களாக நாம் தெரிந்து கொள்ளணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏன் இதை சொல்லுகிறாருன்னு சொன்னால், இதுதான் இப்போ முன்னால் பார்த்தோம், இந்த காரணம் காரியமாகுத. இந்த காரணம் காரியமாகிறதுக்கு இந்த சக்திகள் தான் காரணம் இல்லையா? இல்லைன்னா லயம் போகம் அதிகாரம் எல்லாம் நாதம் விந்தாகிறதுக்கும், நாதம் விந்து வரத்துக்கு என்ன காரணம்? நாதம் எங்க ஞானத்திலிருந்து வருகிறது, விந்து கிரியையிலிருந்து வரும் இல்லையா? ஞான சக்தி, கிரியாசக்தி. எனவே இந்த சக்திகள் தான் சித்து. மித்தது எல்லாமே பார்த்தா சுத்தமாயா தத்துவங்கள் அத்தனையும் அந்த காரணங்கள் எல்லாமே அசத்து. எனவே அசத்து பொருள் காரண நிலையிலிருந்து காரியமாக வேண்டும் என்று சொன்னால், காரணம் தானாக காரியமாகாது. அந்த காரியத்தை நிகழ்த்துவதற்காக குணியினுடைய குணமாக இருக்கக்கூடிய சக்தி 6 விதமாக, 5 விதமாக குணியோடு சேர்த்து 6 விதமாக மெய்ப்பொருள் நிற்கிறது. எனவே அந்த குணி நிற்க அதனுடைய குணங்களாக 5ம் இந்த காரண காரியங்களை நிகழ்த்துகின்றது. காரண காரியங்கள் எல்லாம் அசத்து இல்லையா? அதுதானே நம்ம முதல் சூத்திரம் சிவஞான போதத்தில் முதல் சூத்திரம் சொல்லுகிற பொழுது அதனைத்தான் மெய்கண்டார் தெளிவுபட சொல்லியிருப்பார். அவன், அவள், அது எனும் அவை மூவினைமையின்
தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர். பதி உண்டு என்று அனுமான பிரமாணத்தினாலே சொல்லுவதற்கு காரணம், இந்த உள்பொருளாக இருக்கக்கூடிய காரியங்கள் காரணத்திலிருந்து தாமாக காரியப்படாது. மண்ணிலிருந்து குடம் காரியப்படுவதற்கு குயவன் என்கிற ஒருவன் தேவை என்று சொல்லியெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த முதல் நூற்பாவை. இப்ப தத்துவங்கள் எல்லாம் காரியமாகிறது, மகா காரணத்திலிருந்து பாலிலிருந்து காரியங்கள் என்றெல்லாம் பார்த்தோம். அப்படி இவையெல்லாம் நிகழ்வதற்கு மெய்ப்பொருளினுடைய தன்மை இல்லாமல் எல்லாமே, இது அத்தனையும் நீங்க இந்த சார்ட்ல பார்க்கிற அத்தனையும் சட தத்துவங்கள். சுத்தமாயே சட தத்துவம், லயம் போகம் அதிகாரம் எல்லாமே. அதிலிருந்து வர சிவன் சக்தி என்று சொல்லுவதும் சட தத்துவம் தான். அதை நாதமிந்து என்று கூட அதை குறிப்பிடலாம். நாதமிந்து எங்கிருந்து இவையெல்லாம் வருகிறது என்று சொன்னால், தொடக்கம் சிற்சக்தியிலிருந்து அது தொடங்குகிறது. எனவே சிற்சக்தி என்று சொல்லக்கூடிய அதனுடைய ஆற்றலால் தான் இத்தனை அந்த காரண காரியங்களும் நிகழ்கிறது. அந்த சக்தியினுடைய 5 நிலைகள் அதனை கொண்டிருக்க குணமாக இந்த சிவம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த 2வது பாடலில் இந்த மெய்ப்பொருள் இயல்பை எப்படி கொண்டு வருகிறார், காரண காரியமாக சொல்லி அதனுடைய காரண காரியமாக ஆகுவதற்கு முழுமுதற் பொருளாக இருக்கிறவரும் அவருடைய சக்தியும் செயல்பாட்டு திறனை சொல்லி இன்னும் போக போக பல்வேறு விஷயங்களை பல்வேறு கோணங்களில் நமக்கு சொல்லி தெளிவுபடுத்த திருமூலர் முயல்கின்றார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த சத்திய ஞானானந்தம் என்ற பகுதியில் முதல் 2 பாடல்களை நாம் சிந்தித்து மீண்டும் நாளை மாலை மிகச்சரியாக 6:30 மணிக்கு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தில் இதே பகுதியை சிந்திப்போம் என்று சொல்லி இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, அடியேன் 3 அறிவிப்புகளை இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஐசிஎஃப்ல நடக்கிற 3 நிகழ்ச்சிகள், ஐசிஎஃப்ல மிகச்சிறப்பாக நிகழ இருக்கின்ற 3 நிகழ்ச்சிகள். ஒன்று மணிவாசக பெருமான் குரு பூஜை, இன்னொன்று அருணகிரிநாதர் குரு பூஜை, இன்னொன்று நம்முடைய விநாயகர் அகவல் குறுந்தகடு வெளியீடு. அது எல்லாத்துக்கும் விநாயகர் தானே தொடக்கம், அவரை தான் முதற் பொருள். அதனால் அதான் முதல் நிகழ்ச்சி. அது 2ஆம் தேதி, 2 தானே? ஆமாம், 2ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு அந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. திருமுறை இசையோடு தொடங்கி நம்முடைய அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய ரமேஷ்குமார் அவர்கள் அந்த விநாயகர் அகவலை தொடராக சொல்லியிருக்கிறார். அதனுடைய பதிவு குறுந்தகடாக வெளியிடப்பெறுகிறது. அன்றைய தினம் 2ஆம் தேதி மாலை நம்முடைய கமல விநாயகர் சத்சங்கம் ஐசிஎஃப்ல. அதை நீங்கள் மனசில் குறிச்சு வச்சுக்கிட்டீங்களா? 2ஆம் தேதி சனிக்கிழமை மாலை. அதே போல் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு மணிவாசக பெருமானுடைய குரு பூசை. அதில் நம்முடைய திருமறைக்காடு சிவகுமார் அவர்கள் திருமுறை இசை, அப்புறம் அடியன் திருவாசகம் பற்றிய ஒரு சொற்பொழிவும் இருக்குது. அது காலையில் 9:30 மணிக்கு ஆரம்பிக்குது. அடியன் 11 மணிக்கு பேசுகிறேன். 1 மணிக்கு அன்னம்பாலிப்பு. மிகச்சிறப்பாக கமலவிநாயகர் சத்சங்கத்தினுடைய நிகழ்ச்சி ஐசிஎஃப்ல இது நிகழ்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 1:30 வரைக்கும். குறிச்சிக்கிட்டீங்களா? இது சனி ஞாயிறு 2 நாளைக்குன்னு சொன்னேன். சனிக்கிழமை 2ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி. தொடர்ந்து 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அதனால தான் அந்த முன்னாடியே சொல்லி வச்சிட்றேன், அன்றைக்கி வார நாள். ஆனால் அன்னைக்கு தான் ஆணி மூலம் குரு பூஜை நம்ம அருணகிரிநாத சுவாமிகளுக்கு. அதை நம்முடைய கமலவிநாயகர் சத்சங்கமும் வில்லிவாக்கம் சாந்திநிகேதன் அகாடமி, அதுவும் 2 பேர் சேர்ந்து சுக்கிநிகேதன் மன்னிக்கணும், சுக்கிநிகேதன் அகாடமி,
நம்ம ஹைதராபாத் சிவா அவர்களுடைய ஒரு அருமையான அமைப்பு. அதில் அருணகிரிநாதருடைய திருப்புகழ் பாடல்கள், விளக்க உரை அது இருக்காமா ஃப்ளையரு? அது நாம் அது நாளைக்கு சொல்லுவோம். அது பற்றி அதுவும் நீங்கள் தெரிஞ்சு குறித்து வச்சுக்கணும். இதெல்லாம் 12ஆம் தேதிக்கு ஏதாவது வெளியில் வேலை இருந்தால் அதெல்லாத்தையும் தள்ளி போட்டு இது இருக்குது நிகழ்ச்சி, ஐசிஎஃப்ல நிகழ்ச்சி இருக்குது கமலவன சத்சங்கத்தில் என்று அதனை குறித்து வைத்திருக்கிறதா உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அப்படி அதையும் குறித்து அந்த நிகழ்ச்சியும் நீங்கள் எல்லாரையும் அழிச்சிட்டு வாங்க, என்ன மாஸ்க் போட்டு வாங்க, அவ்வளோதான். சிறப்பாக இந்த நிகழ்வுகளை நீங்கள் அட்டன் பண்ணோம். அப்புறம் வழக்கம் போல் என்னுடைய கோரிக்கை, ஞானத்திரள் பத்திரிக்கை தான் என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஊர்கூடி தேர் இழுப்பது போல் ஞானத்திரளுக்கு நிரம்ப வாசகர்களை சேர்க்கணும். அது ஒரு பெரிய இயக்கமாக அதை நம்ம செய்யணும். ஞானத்திரள் மட்டும் எல்லார் கையிலும் இருந்தால் திருமுறைகள் மேலும் சித்தாந்தம் எல்லா ஆர்டிகிள்ஸும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலர் சித்தாந்தம் விரும்பி படிப்பாங்க, சில பேர் தேவாரம் விரும்பி படிப்பாங்க, சில பேர் திருமந்திரம் விரும்பி படிப்பாங்க, சில பேர் புதிர் விரும்பி படிப்பாங்க, சில பேர் கேள்வி பதில் விரும்பி, எல்லாத்துக்கும் இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், எங்கள் வெரைட்டி இருக்கும் நம்ம பத்திரிக்கையில் என்று சொல்லி அதில் வருகிற கட்டுரைகளுக்கு மற்ற ஆர்டிகிள்ஸுக்கு உங்களால் ஸ்பான்சர் பண்ண முடியும்னா அதையும் ஸ்பான்சர் நிறைய அன்பர்கள் பண்ணுறாங்க. அவங்க நீங்களும் பண்ணணும் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை மிகச்சரியாக 6:30 மணிக்கு நாம் சென்னை ஐசிஎஃப் கமலவனார் சத்சங்கத்தினுடைய திருமந்திர ஞான வேள்வியில் நாம் சத்திய ஞானானந்தம் பற்றி தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.